பிரைட்டன் நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து டியூஸ்டே வாலிபர்களுக்காக ப்ரேயர் பண்ணுற டே. ஸோ அதுவும் நம்ம என்னென்னா இன்னைக்கு மார்னிங் என்ன வசனம் நமக்கு கிடைச்சதோ அதை வச்சு நம்ம சோம்பட போகிறோம். இன்னைக்கு காலையில் கிடைச்ச வசனம், தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள்வதாக. Let the peace of Christ rule your heart. ஸோ வாலிபர்களே, உங்கள் இருதயத்தை எது ஆள்கிறது? எது ஆள்கிறது? நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்க இருதயத்தை எது ஆளுகை செய்கிறது? பணத்தாசையா, பாவமா, பெண்ணாசையா, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அலையிறீங்களா? நிம்மதியே இல்லையா? உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் நான் செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் நிம்மதியே இல்லையா? சினிமா தியேட்டர் போனீங்கன்னா சினிமா முடிகிற வரைக்கும் இருக்கும், பட் வெளியே வந்த பிறகு அவ்வளோதான், பழைய வாழ்க்கை தான், நிம்மதி இருக்காது. ஸ்மோக் பண்ணுறீங்களா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது போதையில் யூஸ் பண்ணுறீங்களா, என்ன யூஸ் பண்ணாலும் அந்த டைமுக்கு தான். ஆனால் ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்களா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானா, ஈவன் தோ அதுவும் ஒரு டைம் பீங் தான். நீங்கள் தனியாக வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், ஏதாவது நினச்சிட்டு ஏதாவது புலம்பிக்கிட்டு எப்படி இந்த வாழ போகிறோம், என் மனசில் நிம்மதியே இல்லையே அப்படின்னு சொல்ல போகிறீங்க இல்லையா? ஸோ சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்களா? வாலிபர்களே, வாலிப பெண் பிள்ளைகளே, வாலிபர்களே, எவ்வளவோ இந்த வாலிப இதெல்லாம் என்ஜாய் பண்ணும், அதுக்கு தான் வாலிப வயசு அப்படின்னு நினைக்கிறோம்ல. அந்த வாலிப வயதில் எப்படிலாம் என்ஜாய் பண்ணணுமோ என்ஜாய் பண்ணுறோம். நிம்மதி கிடைக்குதா? சமாதானம் கிடைக்குதா? இல்லை, குழப்பம்தான் நினைச்சிருக்கு. பிரச்சனை நிறைந்த அந்த உலகத்தில் சமாதானத்தோடு வாழணும்னா தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யணும். வேற எதுவும் உங்களை ஆளுகை செஞ்சால் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. பீஸ் ஆஃப் காட், கடவுளிலிருந்து வந்த சமாதானம், தேவன்கிட்ட வந்த சமாதானம், இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருகிற சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளணும். அப்போ நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும். ஸோ உங்கள் இருதயத்தை தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆடைப்பொழுது வந்து வாலிப பிள்ளைங்களும் உங்களை காத்துல வைக்கிறோம் சுவாமி. அந்த வாலிப வயசுல அப்பா என்ன ஒரு கஷ்டம் இல்லையா? என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றுறாங்க. என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ இந்த வாலிப வயசில் தான் அனுபவிக்கணும்னு அலையிறாங்க. ஆனால் சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம், பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம், சமாதானம் இல்லை. அதனால ஏகப்பட்ட பிரச்சனை. ஸ்மோக்கிங் அதிகமாக போகிறதுனால ஈவன் உடம்புல பிரச்சனை, ட்ரிங்க்ஸ் அடிச்சா குடல்ல பிரச்சனை, வேற ஏதாவது. ப்ளீஸ் ஏதாவது ஒரு இதில் மாட்டிக்காதீங்க. போதை மருந்துக்கு அடிமையாயிடாதீங்க, எதுக்கும் அடிமையாயிடுங்க. நிம்மதிக்காக சிலவங்க ட்ரிங்க்ஸே அடிக்கிறீங்கன்னு கேட்டால் எனக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் வரணும், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறேன். அப்பா, உங்க கிட்ட இருந்து வர சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் சந்தோஷமா நிம்மதியா வாழ கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இயேசுவின் சமாதானம் அவன் இருதயத்தை ஆளட்டும். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் வாலிபருடைய இருதயத்தை ஆளட்டும். வேற எதுவும் ஆளக்கூடாது. பிசாசை கட்டி நரகத்துக்கு அனுப்புகிறோம். அவங்களுக்கு வேற ஏதாவது சந்தோஷத்தை கொடுத்து கொடுத்து கடைசியில் ஈவன் சூசைடில் கொண்டு போய் நிப்பாட்டுற அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கிறோம் ராஜா, அழிக்கிறோம் ராஜா. பாவத்துக்கு அடிமையாகி 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 கடைசியில் தனியா விடப்பட்டு, தனிமையில் விடப்பட்டு கடைசியில் தூக்கில் மாட்டி தொங்குனாங்க, இல்லை எப்படியாவது செத்தாங்கன்னு வர்ற நியூஸ் நிறையா இருக்கு சுவாமி. இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு ஜெபம் பண்றோம் சுவாமி. வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு உம்முடைய சமாதானத்தை கொடுக்கிறோம். உம்முடைய சமாதானம் அவங்க இருதயத்தை ஆழ்வதாக, உங்க சமாதானம் மட்டுமே
ஆழ்வதாக ராஜா. ப்ளீஸ் ஜீசஸ், எங்களுடைய ஜெபத்தை கேளுங்கப்பா. வாலிபர்கள் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அப்படியே அந்த பிரசனம் இறங்கட்டும். உங்க சமாதானம் உங்களை ஆளட்டும் சுவாமி. தனிமையில கடந்து அழ வேண்டாம். யாருக்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாம புலம்ப வேண்டாம். உங்க பாதத்தில் அமர்ந்து உங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபத்தாங்க. இன்னைக்கு கொடுத்த வசனத்தின்படி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் விசேஷமா அந்த வாலிப பிள்ளையுடைய இருதயத்தை உங்க சமாதானம் ஆழ்வதாக, உங்க சமாதானம் ஆழ்வதாக. Thank you Jesus. Let the peace of our Christ rule your heart. Hallelujah, hallelujah. Thank you, thank you, thank you, thank you. சமாதானம் நிரப்புவதற்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் சமாதானம் இருதயத்தை ஆழப்போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். உலக ஆசாபாசத்துக்காலே உங்க சமாதானத்தோடு ஆண்டவரே ஒரு வாழ பற்றி கொள்ள, வாழ சமாதானத்தோடு வாழ கிருபத்தாங்கப்பா. தந்திரமான பிசாசு உலகத்தின் ஆசையை காட்டி அவர்களை வஞ்சிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கூடிய வழிநடத்தும் நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெச்சங்கள் பரமபிதாவே, ஆமென். சூப்பர் பாஸ். தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை